அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மெல்வினை வல்வினை. மெய்வினை உண்மையான வினை, வல்வினை உண்மையை தாண்டி தொந்தரவு கொடுக்கட்டு வல்வினை. எப்போ மனிதனை துன்பம் கொடுக்குதோ, ஒரு நோய் ஒரு மனுஷனுக்கு இருக்கும், ஆனால் நோய் இருக்கு தெரியும், ஆனால் உபதிரம் கிடையாது. அதால் ஒரு சுகர் வந்து மாத்திரை போட்டுங்கன்னா நார்மலாக நடமாட்டினுக்கிறான். சுகர் கட்ட வரல எடுக்கிற அளவுக்கு போச்சுன்னா வல்வினை. அது அந்த அந்த வினை ரொம்ப வலிமையான வினை, அது கொல்லுது மனுஷனை. அதனால் மெய்வினைன்றது உடல் சார்ந்தது, வல்வினை என்று மனம் கொள்வது. அதனால் வல்வினை வேற, மெய்வினை வேற சார். அருவம், அருவுருவம், உருவம் என பல வடிவங்களில் இறைவன் இருக்கிறான் என்கிறார் திருநாவுக்கரசர். இதனோட தாற்பயம் என்ன சார்? இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறேன், அங்கே ஒரு கல் செல்லுது. அதை கல்லுன்னு நினைக்கிறியா கடவுளுன்னு நினைக்கிறியா? கோயிலுக்கு போனால் அது நம்ம கடவுளாக தான் நினச்சி வழிபடுறோம். கல்லுன்னு நினச்சா நீ அங்கே போக மாட்டேன். ஆமாம். ஆனால் அங்கே இருக்கிறது என்னமோ உண்மை கல் தான். ஆனால் நீ என்ன நினச்ச, அந்த கல்லை கடவுளாக நினச்சிருக்க. அப்போது உன் மனத்தில் கடவுளுடைய அருள். சரி, இது இல்லை கடவுள், மறைமுகமாக ஒளியாக இருக்குது, பேரொழியாக இருக்குதுன்றாங்கல்ல, அதான் கடவுள். அது அருவத்தில் இருக்குது, அருவத்தில் பார்க்குறாங்க. உருவம் அருவம் அப்படின்றது என்னன்னா, உருவத்திலையும் வழிபடுறான், அருவத்திலையும் வழிபடுறான். இல்லாத ஒன்று அவன் வழிபட்டுன்னுக்கிறான், அடையாள பொருளையும் வழிபடுறான். அருவம் உருவம். உருவமாக வழிபடுறான், அது பக்தி. வெறும் அருவமாக வழிபடுறான், ஞானம். மனிதனுடைய வாழ்க்கையே அருவமும் உருவமாக தான் வழிபடுறான். மனித ஒவ்வொருத்தரும் அருவமாகவும் உருவமாக தான் இருக்கிறோம். ஒரு மனிதராக இல்லை இல்லையா? உருவம்ன்றது உடலினுடைய சாட்சி, அருவம்ன்றது உயிரினுடைய நிலை. உயிர் இல்லைன்னா இங்கே ஒரு மனுஷனும் உட்கார மாட்டான். ஆனால் உயிர் அருவமாகவே இருக்குது, மறைமுகமாக தெரியல. இல்லைன்றதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான். அதனால் உயிர் அருவமாகுது, உடல் உருவமாகுது. அருவம் உருவமாக வழிபட்டு பேசுவேன். ஆனால் நான் பேச வராது, கொஞ்சம் பயத்தில் பேசுவேன். இருந்தாலும் வந்து இந்த நன்கொடை வந்து நம்ம ஆசிரம் சார்பாக கொடுக்குறோம். இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வர உடனே வரும் 2 மாதத்தில் ஒரு ஐயாவோட குரு பூஜை. இந்த குரு பூஜைக்காகவும் நம்ம ஆசிரம் செலவாக தான் ஏதோ என்னால் முடிஞ்சது அடியன் அப்படி தான். என்னெல்லாம் நான் பெருமையாக பேசிக்கூடாது, நான் வந்து ஒரு ஆணவத்தில் பேசுவேன். நான்ங்கிறது ஒரு ஆணவத்தில் ஆகிடும். ஐயா சொல்லிட்டாரு, அடியன் தான் போகணும். எங்கேயுமே ₹1 இருந்தாலும் அடியன் தான் போகணும். நம்மளை பொறுத்த வரைக்கும், இங்கே வந்தவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் என்னோட பெரியவங்க இருக்கீங்க, வயசில் பெரியவங்க, என்னோட பாடத்தில் பெரியவங்களா, அனுபவத்தில் பெரியவங்களா இருக்கேன். என்னோட அனுபவத்துக்கு அதான் நான் பேச முடியும், அதை வச்சு தான் பேச முடியும். அதுதான் தன்னடக்கம். இருந்தாலும் போன குரு பூஜைக்கு ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நடத்தினாங்க, எவ்வளோ சிரமப்பட்டு நடத்தினாங்க உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த குரு பூஜை வந்து அதுமாதிரி நடக்கக்கூடாது. ஆனால் ஐயா என்கிட்ட சொல்லியிருக்காரு, அது வந்து வேறு விஷயம். அதனால் எல்லோரும் இது நம்ம ஆசிரமம், நம்ம வீடுன்னு நினச்சிக்கணும். இது ஆசிரமம் நினைக்கிறது அவங்கவுங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோரும் பாடம் வாங்கினவங்க வாங்காதவங்க, தெரிஞ்சவங்க தெரியலாம். இது ஒரு வீடாக நினைக்கணும், இது குடும்பம் நினைக்கணும். இது தனிப்பட்ட முறை நம்ம எங்கே வெளியிலேருந்து வரோம். நாங்களாம் கள்ளக்குறிச்சி, என்னோடய சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில். நாங்கள் இவ்வளோ தூரம் வரோம் அப்படின்னும் போது, நான் கள்ளக்குறிச்சியில் இருக்கேன், இது இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதுக்கு நமக்கு சம்மந்தம் உண்டு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம எப்போ இங்கே வந்து ஐயாவுடைய திருவடியை தொட்டுட்டோமோ, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, அப்படி தான் நம்ம போகணும். நம்ம குடும்பத்தில் அங்கே எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அது நம்ம சொந்த சூழ்நிலை. ஏன்னு கேட்டால், நம்ம செஞ்ச பூர்வ செய்ய புண்ணியம் கர்மம் அங்கே வந்து நிற்கும். இந்த கர்மம் நீக்கிறதுக்கு தான் நமக்கு ஐயா இங்கே இடம் காட்டியிருக்காரு. இங்கே வர சொல்லியிருந்து அவர் தான் கூப்பிட்டுருக்காரு. நம்ம தானாங்க யாரும் வர கிடையாது, ஏதோ ஒரு செய்தி மூலியமாவோ யாரோட வார்த்தை மூலியமாக நம்ம வந்திருக்கோம். அப்படின்னும் போது இதை நம்ம உணரணும் ஃபஸ்ட்டு. இங்கே ஏன் நம்ம வந்தோம், எதுக்காக வந்தோம் அப்படின்னோம்னாக்கா, நமக்கு பூர்வ ஜென்மம் புண்ணியமோ பாவமோ கர்மோ எல்லாம் சேர்த்தா நம்மளை கொண்டு வந்து ஐயாட்ட ஒப்படைச்சிருக்குது. இதில் இப்போ ஐயா சொல்லியிருக்காரு, ஊரை சுற்றிலாம் சாமி எங்கேயும் கிடையாது, கல் சிலை இருக்குது அப்படின்னாரு. இதை நேர்த்தி உணர்ந்தவன் நான். இதுக்கு முன்னாடிலாம் அதோட வேறு விஷயம், நேர்த்தி ஒரு நாள் முன்னாடியும் நேர்த்தி உணர்ந்தவன் நான். நேற்றுக்கு வேறு இடத்துக்கு போகிறதா கிளம்பி வந்தேன். அங்கே வந்த வழியில் சில பிரச்சனைகளை அனுபவிச்சு தான் இங்கே வந்திருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே இருக்கிறேன், என்னை விட்டு நீ அங்கே போகிற. உனக்கான பொருள் இங்கே இருக்குது, உனக்கானவன் வந்து நான் இங்கே இருக்கேன், அப்போ ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா?
என்னை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஏன் போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே நேற்றுக்கு இதை நான் வந்து இப்போ 1.5 வருஷமாக தான் வந்துட்டேன். நேற்று ஒரே நாள் தான் இந்த அனுபவம் நேற்று நினைச்சு அப்படின்னும் போது ஐயா இங்கே இருக்கார். நான் பாடத்தில் உட்காரும்போது சில டைமில் ஐயா நினைப்பேன், நான் அழுவலாம் மாட்டான், சிரிக்கலாம் மாட்டான், நினைப்பேன் ஐயா இப்படி அப்படின்வான், வருவார், சரி சந்தோஷம் பாடத்தை பண்ணுவோம், அவ்வளோதான். பகிர்ந்துருக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் மனப்பூர்வமாக ஐயாவை நம்புங்க. உலகத்தை சுற்றி கடவுள் இருக்காருன்னா இல்லை, ஒருபோதும் கிடையாது. உடம்பு சிலுக்குது, உடல் அவர் இங்கே தான் இருக்கார் ஐயா, இங்கே தான் இருக்கார் ஐயா, எங்கேயும் இல்லை. இது போன மாதம் நான் வரல, போன மாதம் என்னோட குடும்ப சூழ்நிலை வர முடியல, ஐயாவுக்கு தெரியும். ஆனால் இது பிரச்சனை நடந்திருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் பேசக்கூட தகுதி கிடையாது எனக்கு, இதை எனக்கு பேசக்கூட தகுதி கிடையாது. இருந்தாலும் சொல்ல வரேன், ஒரு உதாரணத்தை சொல்ல, அது யார் எதுனா எடுத்துக்கிட்டோம். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அது ஐயாவுக்கு தெரியும், ஆனால் இருந்தால் நானும் என் வாயால் சொல்லிக்கிறேன். அது ஐயாவோட வார்த்தை சொல்கிறேன். சிவனுக்கு 3 பிள்ளைங்க வந்து யாருக்காவது தெரியுமா? 3 பிள்ளைங்க. சிவபெருமானுக்கு 3 பசங்க. 2 தெரிஞ்சது யாரு? முருகர், விநாயகர், 2 தான் தெரியும். இன்னொரு பிள்ளைங்க இருக்குது சிவபெருமானுக்கு. அது ஐயா சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லாமல் இருக்கலாம், இதை கேட்டிருக்க மாட்டேங்க. ஏன்னு என்ன, அவர் சொல்ல சூட்சும். அது சிவபெருமானுக்கு வந்து நெற்றிக்கண்ணில் பிறந்த 2, சக்தியினோட இடத்துல பிறந்த விநாயகர். நெற்றிக்கண்ணில் பிறந்த ஃபர்ஸ்ட் இவர் தான். 3 பிள்ளைங்க இங்கேயும் இருக்குது, நம்ம ஆசிரமத்திலையும் இருக்குது. இது ஏன் உங்களுக்கு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, போன மாதம் நான் வரல, ஆனால் போன மாதம் நடந்துரு. நான் வந்தாலும் பெருசவங்க நாங்கள் தள்ளிட்டு போகிறது கிடையாது. இருந்தாலும் உதாரணத்தை தான் சொல்ல வரேன். இங்கே நடந்துருக்குன்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்து முதல்ல பிறந்தார் யாரு? உங்களை தான் கேட்குறேன். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் முதல்ல பிறந்த யாரு? முருகப்பெருமான். சாட்சாத் இங்கே தான் உட்காந்துருக்காரு. சாட்சா தான் அவர். சக்தியால் உருவாக்கப்பட்டவர் தான் இன்னொருத்தர் அங்கே இருக்காரு. ஆங்காரத்தில் பிறந்தவர் தான் இன்னொருத்தர் இருக்காரு இங்கே. நம்ம சாசனத்தில் தான் இது எடுத்துக்கிட்ட நான் சொல்கிறேன். என்ன எதனா செய்யிட்டு எதனா பேசாது, எனக்கு போக முடியாது. 3ஆவதாக வந்து பிறந்தவர் நெற்றிக்கல், சிவபெருமான் நெற்றிக்கல் பிறந்த இன்னொருத்தவர். அவர் பேர் யாருக்கா தெரியுங்களா? தெரிய வாய்ப்பு இல்லை. அதே அகங்காரத்தில் பிறந்தவர் தான் திரும்ப அகங்காரத்தில் அழிஞ்சார். அது சின்ன உதாரணத்துக்கு பெருசாக போவான பிரச்சனை வரும், வேணாம். அது அந்த மாதிரி வந்து இங்கே அப்படி தான் இருக்குது. ஆனால் இதுக்காக முழுசாக கஷ்டப்பட்டவங்க அது அப்போல்லாம் பேசியிருக்கலாம், பண்ணிக்கலாம், பண்ணல. இப்போ வந்து பெருசாக பேசியிருக்காங்க, பேச தப்பான விஷயம் அது. நான் வந்து இப்போ கொடுத்துட்டேன் ஐயா, திரும்ப என்கிட்ட கேட்கக்கூடாது, எனக்கு உரிமை கிடையாது. இதுதான் ஒருத்தருடைய உரிமை தான். இது சிம்பிளாக முடிச்சுக்கணும்னு பெருசாக போகணும்னா வேண்டாம், அப்படி இருக்குது. இருந்தாலும் வந்து இங்கே இருக்கிறவங்களோ இல்லை வீட்டில் வர முடியாதுன்னு ஆசிரமத்துக்கு வராதவங்களோ உபதேசம் வாங்கினவங்களோ எல்லாருமே சரி, இதை நம்ம ஆசிரமம் எப்பவுமே நம்ம இதை விட்டு கொடுக்கக்கூடாது. அவருக்கு பின்னாடி பக்கபலமாக இருந்து நம்ம இதை பாதுகாக்கணும். ஐயா சொல்லிக்கிறார், நான் மறைஞ்சாலும் இது ஆசிரமம் மறையக்கூடாது, என்னோட பதில் கேள்விக்குறி எல்லாமே இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பயன்படுத்தி இதை ஃபாலோ பண்ணி நம்ம இவரு கூட உறுதியாக நின்னா மட்டும்தான் நம்ம நிலச்சி நிற்க முடியும். ஏன்னு கேட்டால் நமக்கு போன ஜென்மத்தையும் அவர் தான் நமக்கு குருவாக இருந்து நம்ம விட்ட குறை தொட்ட குறை தான் இங்கே வந்து நிற்கிறாரு. திரும்பவும் நமக்கு அவர் தான் குருவாக வருவார். இந்த உடம்பு மறைஞ்சாலும் இந்த உயிர் ஆன்மாவோட சேரும்போது திரும்ப அடுத்த பிறவி எடுக்கும் போதும் நமக்கு அவர் அங்கே தான் நிற்பார். இது யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா பெருமையை பற்றி நினைக்கிறதே நான் உணர்ந்த ஒரு விஷயம். இவர் சொல்லி கொடுத்து மற்றவங்க சொல்லி கொடுத்து நான் உணர்ந்த ஒரு விஷயம் இது. இப்போதைக்கு நமக்கு குருவாக இருந்துட்டாரு. நீங்களாம் குருவை பார்த்துருப்பீங்க, நேராக கண்ணால் பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. நான் வெளிநாட்டில் இருந்தேன். அப்போ இவர் மட்டும் தொடர்பு இருப்பேன். வெளிநாட்டில் இருந்தேன். வர முடியல ஏக்கத்திலேயே இருந்து வந்தேன். ஐயா சமாதானம் அன்னைக்கு 48 மண்டல பூஜை அன்னி தான் நாங்கள் வந்து இறங்குறேன். ஏர்போர்ட்லேருந்து நேரம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு உபதேசம் அங்கே தான் வாங்குறேன். மண்டல பூஜை அன்னி தான் வரேன், வீட்டுக்கு போகல. ஏன்னாக்கா என்னை கொண்டுட்டு வர வைக்கிறாரு. ஏர்போர்ட்டில் ஒரு சிக்கல். ஏர்போர்ட்டில் இவ்வளோ தூரம் தான், 1 மீட்டர் தூரம் தான் சிக்கல் நடக்குது உள்ள ஏர்போர்ட்டில். அந்த சிக்கல்லையும் ஐயா ஒன்றை நம்பி தானே நான் வரேன், ஏன் எனக்கு மாரி சோதிக்கிறேன்னா ஒரு செகண்டு கூட ஆகல. பிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கிட்டேன். ஒரே 1 மீட்டர் தான், ஒரே மீட்டர் வித்தியாசம் தான். மாட்டிட்டேன். ஐயா எனக்கு இதுமாதிரி பிரச்சனைன்னா ஒன்றும் இல்லை. அப்படியே வந்தால் அப்படியே மாயமாக மறைஞ்சிச்சு. சரி போங்க அப்படின்ட்டாங்க, வெளியே வந்துட்டேன். அந்த மாதிரி சில டைமில் நம்பி இருக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்புறோமே நம்மளே ஐயாவை நம்பணும், முழுசாக நம்பணும். நம்பி வாங்க, எல்லாருக்கும் பலன் உண்டு, பலன் தருவார். முழு மனசோடு இறங்குங்க. அதே இந்த ஆசிரமத்தை கட்டி காப்பாற்றோட பொறுப்பு இவர் இல்லை, நம்முடைய பொறுப்பு. நாளைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாரும் ஒத்து நின்று நீ வேற நான் வேற அந்த எண்ணமே யார் மனசு வரக்கூடாது. இப்போ அதுதான் இப்போ முன்னாடி அதுதான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வந்தது. நான் காரணமே அதுதான். என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுட்டு வந்தது தான். நம்ம பாடம் சிறப்பாக பண்ணுறோமா சிறப்பாக பண்ணலைங்கிறது நம்மளோட சொந்த விஷயம். நாம் இங்கே வந்துட்டதுக்கு பிற்பாடு நம்ம வீடு நம்ம குடும்பம் அவருக்கு பக்கப்பலம் உண்மைங்கிறதுல நீங்கள் யோசிங்க, நியாயங்கிறது. இதுக்காக தான் நான் சொல்ல வந்தது. வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாடங்கள் அவங்கவுங்க சிறப்பாக பண்ணுங்க, அதனோட பலன் உண்டு. இந்த பலனை நம்ம எப்போ அனுபவிக்கணும்னா இந்த பேரில் அனுபவிக்க முடியாது. இது வாய்ப்பே கிடையாது. யாரும் மந்திரங்க ராஜா, இந்த வாய்ப்பு இந்த ஜன்மத்தில் அனுபவிக்க முடியாது. அடுத்தது அவரோ குருவாக வருவார் நமக்கு. அந்த பலனை அப்போ தான் முழுசாக தருவார். யார் படித்து எம்மா மார்க் வாங்கினதோ அப்போ தான் ஒரு ரிசல்ட் கொடுப்பார். இப்போ கொடுக்கவும் மாட்டார் அவர். இதே மனசில் வச்சு எந்த அளவுக்கு பரீட்சை எழுதுகிறோம் பாடம் பண்ணுறோமோ, முழு மனசாக நிற்கிறோமோ, குடும்பத்தையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். குடும்பத்தை பார்க்காத நம்ம பாடமே பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது.
குடும்பம் காலியாயிரும் சொல்லிட்டாரு. நான் சொல்ல போகிறேன், அவர் சொல்லிட்டாரு. நான் அனுபவிச்சு சொந்த விஷயம் இதுவும். புலிவாலை பிடிச்சின்னு சொல்லிடுறாரு, அதுவும் பிடிச்சிட்டேன் நான். இங்கேயும் ஆளுகளி இதெல்லாம் ஐயா சொன்னதில் அவனு ஒன்றும் பேச போகிறது, புதுசாக ஒன்றும் பேச போகிறது. அவர் அனுபவம்னாக்கா ஆணித்தரமாக ஒவ்வொரு விஷயமா அடித்து அணுவணுவாக அவர் ரசித்து நமக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து நம்ம பொக்கிஷம். நம்ம தங்க கடைக்கு நேராக இப்போ தங்க வாங்கி செயின் மாட்டிக்கிறோம். அவன் ஆசிரியர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க, நம்ம கூலி கொடுத்து வாங்கிட்டு வரோம். ஆனால் அதே மாதிரி நம்ம ஒரு இந்த பாடம் வந்து இந்த வகைப்பாறை வந்து இந்த இடம் வந்து ஐயா எவ்வளோ சின்ன பிள்ளைங்க கஷ்டப்பட்ட சோத்துக்கு கஷ்டப்பட்டா நமக்கு ஏன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவர் பார்த்தாரு போனார். ஒரு உதாரணம் சொன்னார்ல, எங்கே மலையில் ஏற்றி எல்லாத்தையும் வாங்கணும், அது மாதிரி ஏன் கூப்பிட்டு கொடுங்க, நமக்கு தேவையில்லை. அவர் பார்த்தாரு, ஒரு நூறு போயிட்டே இருக்கலாம். அவருடைய சக்தியை நமக்கு எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டார். அவர் ஒரு பானை சோத்தை எடுத்து நம்ம ஒண்டியாக சாப்பிடக்கூடாது, எல்லாரும் இந்த ஆளுங்க சாப்பிடணும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த சோறுங்கிறதுனா அமிர்தம். எல்லாரும் பாடம் பண்ணும்போது நீர் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா, யாரும் அனுபவிச்சிருக்கீங்களா? நான் 3வது படம் தான், அதிகமெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அமிர்தனுடைய அனுபவம் பார்த்துருக்கீங்களா யாராவது? அந்த அமிர்தனுடைய அனுபவம் யாராவது பாடத்தில் பார்த்துருக்கீங்களா? பாடம் பண்ணும்போது யாரும் தெரியல. அமிர்தங்கிறது அங்கே தான் வரும், வேற எங்கேயும் கிடையாது. இது ஏன் சொல்ல வேண்டாம், ஆனால் பெருசாக என்ன தன்னை பெருமையாக பேசுமே இங்கே நீச்சல் வர்றதுக்காக கிடையாது. அவங்கவுங்களும் கரெக்டாக இருந்தால் அவங்கவுங்களுக்கு கூலி உண்டு. அவங்கவுங்க எழுத பரிசைக்கான மார்க் கரெக்டாக கொடுப்பார் ஐயா. ஆனால் இப்போ கிடைக்காது. திரும்பவும் அவர் தான் நமக்கு குருவாக வருவார். திரும்பவும் அவர் தான் நமக்கு வந்து நிற்பார், முன்னாடி நிற்பார். கடவுளுங்க யாரும் வந்து முன்னாடி நிற்க போகிறதில்ல. நம்ம கஷ்டத்தை வந்து பார்த்துக்க சேர்த்து கொடுக்க போகிறது கிடையாது. வேங்க வச்சு நடத்துறாருன்னு சொன்னார்ல, அதுமாதிரி வேங்க வச்சு நடத்துக்கல. நம்ம கேட்ட அந்த ஒரு 5000 10,000 கொடுத்து உதவி செஞ்சு அது கிடையாது. நம்மளுடைய ஆன்மா வந்து அங்கே போய் அடையணும் அப்படின்னாக்கா நம்ம அவரோட தான் கெட்டினா பிடிச்சிக்கணும். நீ இந்த கோயில் உழைப்பு இன்னைக்கு தைப்பூசம், இப்போ நிறைய பேர் வரல, அவங்களுக்கு மேலே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இங்கேயும் முருகர் கோயில் இருக்குது, ஐயா கட்டி வச்சுக்கிறாரு. ஏன் இங்கே வரல வரணும். இங்கேயும் முருகர் கோயில் கட்டி வச்சுக்கிறாரு. இது வந்து நாம் இதை அனுபவிக்கணும். நாம் அனுபவிச்சா மட்டும்தான் அந்த ரசம் ருசி என்ன. இப்போ ரசம் இருக்குது, மோர் இருக்குது, தயிர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதையும் சாப்பிட்டு பார்த்தா அந்த ருசி தெரியும். எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்றதுனால நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. நான் நிறைய இடத்த சுற்றிருக்கேன். இங்கே வந்ததுக்கு பிற்பாடு நிறையா கோயில் குளம் போயிருக்கிறான். ஆசிரமத்துக்கு வந்து உபதேசம் வாங்கினது பிற்பாடு பாடம் பண்ணிக்கிட்டு நிறையா கோயில் குளம் போயிருக்கிறான். இந்த அனுபவம் அங்கே எனக்கு கிடைக்கல, அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. உண்மையை சொல்கிறேன். சிவன் கோயிலுக்கு போயிருக்கிறான், முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறான், ஏன் வல்லார் மடத்துக்கு போயிருக்கிறான், எல்லா நிறைய இடத்துக்கும் போயிருக்கிறேன். சரி, இவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிற்கல. 4 இடத்தையும் சுற்றி பார்க்கணும். 4 இடத்தையும் சுற்றி பார்த்தா தான் அங்கே உள்ள அனுபவம் நமக்கு கிடைக்க வரும். அப்போ அங்கே கிடைக்கும் போது இங்கே உள்ள சந்தோஷம் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே கடவுளே இல்லைன்ட்டார். அங்கே இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு கோயிலுக்கு போகிறோம், கும்பலாக நின்றுக்கிட்டு எல்லாம் தள்ளிக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டு சாமியார் அங்கே கும்பிட கிடையாது. நீ முன்னாடி போகிற, ஏன் தட்டை வாங்க, ஓன் தட்டை வாங்க, என் புள்ள போச்சு, ஓன் புள்ள, இது தான் பார்த்தானே தவிர சாமி அவனு நின்று வணங்கலை. முதல்ல அந்த சாமி சிலையை கேட்டுருக்கேன், சாமி எப்படியா கும்பிடணும், இதுக்கு வழிமுறை இருக்குது, இது எப்படியா வழிமுறை சொல்லி கொடுங்கன்னாக்கா அவன் என்னட்ட கேள்வி கேட்குறான். ஐயோ கொலை போட்டா என் பூஜையில் போட்ட போய் அப்படின்ட்டுருவான். ஏன்னா அவன் வருமானம் போயிடும் போல் இருக்குது. இதையும் மனசை வச்சுட்டு தான் சரி இதுக்கு மேலே நம்ம பெருசாக பேசக்கூடாது, அங்கே பிரச்சனை உண்டாயிரும் அப்படின்னு நம்ம மூடிட்டு வந்துடுறது. இதேமாரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோயில் எது குளங்கள் ஏன்னு சொல்லிட்டாரு, அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நான் சொல்ல வருத்தேன். வெளியில் கோயிலை தேடவும் தேவை, குளத்தையும் தேட தேவை. அவங்கவுங்க வீட்டில் உக்காந்து நீங்கள் இங்கே வரணுங்கிறது கூட அவசியம் கிடையாது. இந்த ஒரு வார்த்தை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. வீட்டில் உக்காந்து ஐயாவை எப்போ முழுசாக நம்புறீங்களோ அங்கே வருவார் ஐயா, வீட்டுக்கு வருவார். அவங்கவுங்க வீட்டுக்கு வருவார். நீங்கள் இங்கே தான் வரணுன்ற அவங்கவுங்க வீட்டில் பூஜையில் உக்காந்து ஐயாவோட படத்தை வச்சு சும்மா ஒரு விளக்கு போடுத்துங்க. தேங்காய் மாங்காய் பழம்லாம் அது அப்பால் அவங்கவுங்க வாசி விளக்கை ஏற்றி ஐயா முழுசாக நினச்சிட்டு உட்காந்து நினச்சாவே ஐயா வருவார். அங்கே அவங்கவுங்க வீட்டுக்கும் வருவார். இது உறுதியாக நான் நம்பினா அனுபவிச்சிருக்கிறேன். அதே சமயத்தில் இங்கேயா வரணுங்கடா, இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கிடைக்கிற சந்தோஷம் அது ஒரு மாதிரி ஆனந்தம். இங்கே பௌர்ணமிக்கு வரணுங்கன்னு தடியை யாரும் அடிக்கல நம்மள. ஏன் வரணும்னா நம்ம அங்கே அனுபவிக்கிறோம். அந்த அனுபவிக்கிற சந்தோஷம் இங்கேருந்து தான் கிடைக்கும், வீட்டில் இருந்தாலும் கிடைக்காது. பசிக்குதுன்னா சாப்பிட்டா தான் பசி வரும், பானையில் இருந்தால் பசி வராது. அந்த மாதிரி இங்கே வந்துட்டு போனால் தான் ரெண்டும் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து இங்கே எல்லாரும் வாங்க, அவங்கவுங்களால முடிஞ்சதை நிறுத்திக்கிறானு அவங்களால முடிஞ்ச உதவி நம்ம ஆசிரமத்துக்கு அப்பப்போ 100 ரூபாய் இருந்தாலும் ஒரு 1 ரூபாய் இருந்தாலும் கொடுத்து உதவுங்க. அவர் ஒன்றும் ஒரு பேங்க் வச்சு நடத்தல, அவரும் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. ஐயா நினச்சிருந்தானா அவர் எங்கேயோ கோடிச்சுனா நிற்கிறதுலாம். ஏன் நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை வந்து இன்னைக்கு ஓராண்டே உட்காந்து நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம பிள்ளைங்களை அவங்க காப்பாற்றுவாங்கன்னு தான் விட்டு போயிருக்காரு, நம்மக்கிட்ட விட்டு போயிருக்காரு. அதனால் நாம் தான் அவங்கள பார்த்துக்கணும். புரியுதா? இதனால் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, பாகுபாடாக நினைக்காதீங்க, பிரித்து பேச நினைக்காது. நம்ம வந்து நமக்கு அவர் குருவோட புள்ள எல்லா சக்தி இங்கே தான் வச்சுட்டு போயிருக்காரு. அவர் சக்தி எங்கேயும் எடுத்துக்கலாம் போகல, சக்தி இங்கே தான் விட்டு போயிருக்காரு. இதை முழுசாக நம்புங்க. இதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது எனக்கு தெரியல. இது வந்து ஏன் ஆனால் என்னோட அனுபவம் நான் உணர்ந்தது. இதுதான் நான் சொல்ல வர்றது. சாட்சா முருகப்பெருமான் அவர் தான். சிவன் அங்கே உட்காந்தாலும் முருகப்பெருமான் சாட்சா
இதுக்கு ஏன் இப்படி சொன்னால் இது ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே போனார்ப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இறங்கிட்டார். இறங்கி கல்யாணத்துக்கு பிற்பாடு வந்து இதை கொஞ்சம் எப்படி சொல்லலாம், யாரும் தப்பாக நடத்து, கல்யாணம் ஆனதும் பிற்பாடு முதல் விந்து இதுதான். அப்போ சிவனுடைய முதல் பொரியும் முருகப்பெருமான் தான். அப்போ அதில் எவ்வளோ சக்தி இருந்துச்சு, நல்லா யோசிங்க, எல்லாம் யோசிங்க. நான் சொல்ல நினைக்காதீங்க, எல்லாரும் யோசிங்க, அப்புறமா கூட யோசிங்க. அந்த சிவனுடைய முதல் பொறி நெருப்பாகப்பட்டதான் எங்கே போய் சரவண பகுதியில் வீழ்ந்து அது வந்து குழந்தைய ஆறுமுகமாய் ஒருமுகமாய் எல்லா காட்சியும் கொடுத்து, அது வேற கதை. ஆனால் அந்த மொத்த ரூபமே இங்கே உட்காந்துருக்குது. இது வேற யாரும் கிடையாது. இது பெருமை, என்னோட பெருமை வச்சல, நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். மொத்த ரூபமே இங்கே தான் உட்காந்துருக்குது. அந்த மொத்த சக்தி இங்கே தான் உட்கார வச்சுட்டு போயிருக்காரு. அதனால் இதையும் நம்புங்க, ஐயாவையும் நம்புங்க, யாரும் எங்கேயும் கைவிடணும். ஆனால் என்னடா நம்ம பாடம் பண்ணால் இவ்வளோ செலவு பண்ணால் யாரும் தப்பாக நினைக்கிறீங்க, இதோட பலன் 100% எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் இப்போ கிடைக்காது. திரும்ப அவரே ஒரு குருவார் நமக்கு வருவார், வராரு. ஏன்னு கேட்டால் நான் குரு துரோகி, இதையும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் ஒரு குரு துரோகி. அதனால தான் எனக்கு அவர் கண்ணுக்கு கிடைக்காத போனது. நான் பார்க்க முடியாத சூழ்நிலை உண்டானது. எனக்கு காரணம் நான் செஞ்ச கர்மம் என்னை மறைச்சி திரும்ப இங்கே கொண்டுட்டு வந்து என்னை விடுன்றது அவசியம் கிடையாது. எட்டனா எங்களை பார்த்த வரைக்கும் கோடிக்கணக்கான மக்களை பார்த்துக்கிறேன். இது பற்றி இன்னமும் யாருக்கும் சரியாக தெரியல, புரிதல் இல்லை, இது காது கொடுத்து கேட்குறவங்க இல்லை. இதில் நான் ஒரு ஆள் அங்கே மாட்டிட்டு தவிக்கிறேன் நான் அப்படின் போது, அப்போ இது ஏன் எனக்கு மட்டும் நடந்தது, எதுக்காக இது நடந்தது, ஏன் நானே என்னை தானே நான் யோசிக்கிறது. அப்போ இது எங்கேயே இடிக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தான் சாமிகிட்ட கேட்டேன், என்ன சாமின்னு. அப்படி தான் அப்படின்னாரு. புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சந்தேகம் கேட்கணும்னா புரிஞ்சுக்கிட்டேன். அது விளக்கமாக சொல்லணும்னா நேரம் ஆகும், அதனால தான் முடிச்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிங்க. அதனால தான் இங்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்குது, உட்காந்துருக்குறோம். இதனால் வந்து யார் சில பேர் என்னடா ஒன்றுமே இல்லை, ஒன்றும் ரசமும் இல்லை, மோரில் உப்பு செப்பில் வராமல் போகிறான், இந்த வார்த்தையே யாரும் மனசில் தோணவே கூடாது. இங்கே இருக்கிறவங்க வராதவங்க எல்லாத்துக்குமே இந்த உப்பு செப்புக்கு காரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் பலன் உண்டு. இது நிச்சயம் உண்டு. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு உண்டு. இதுதான் உண்மை. இதுக்கு மேலே வேற எதுவும் பேர்த்துக்கல. ஏதாவது தப்பாக பேஞ்சா மன்னிச்சு. ஆத்மான சாமி வச்சு வாங்கி கொடுங்க, நான் கொடு. ஆனால் சிவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை, 1000 பிள்ளை. இப்போ இங்கே எல்லாரும் முருகன் தான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாரும் முருகனோட அம்சம். ஏன்னா அப்பான்றவர் அம்மான்றவங்க நம்மளை உலக வாழ்க்கையில் எப்படி கொண்டு வந்ததுக்கு ஒரு கருவி. இந்த உலக வாழ்க்கையிலேருந்து நம்ம தப்பிச்சு போகணும்னா அதுக்கு ஒரு அப்பனோட துணை வேணும். அது சிவபெருமான். முருகனாக இருக்கிறோம், சீடனாக இருக்கிறோம், எல்லாரும் சீடன் தான். அவரை குருவாக ஏற்றுக்கினா நாம் எல்லாரும் சீடன், அவரை சிவனாக ஏற்றுக்கினா நாம் எல்லாம் முருகன். சரிங்களா? அதனால் இங்கே ஒரு முருகன் இல்லை, 1000